வணக்கம். சக்தி பிரஸ் ரிலீஸிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய தினம் சுத்தம் செய்வதற்கு மிகவும் தேவைப்பட்ட ஒரு நாள். காரணம், இன்று உள சுகாதார தினம். எனவே மனம் மிகச் சுகாதாரமாக இருக்கும் போதுதான், உளம் மிகச் சுகாதாரமாக இருக்கும் போதுதான் புறமும் சுகாதாரமாக இருக்கும். எனவே புறம் சிறப்பாக இருப்பதற்கு முதல் மனம் முக்கியம். மனதிலே எவ்வகையான தவறுகள், எவ்வகையான கழிவுகள் இருக்கிறது என்பதை நாமே இனம் கண்டு அகற்றுவதன் மூலமாகத்தான் சிறந்த வெளிப்பாடுகளை கொண்டு வரலாம். நாங்கள் அதிகமாக பார்ப்பது பத்திரிகைகளே ஜனநாயகம் பற்றி. ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரே மனம் சிறப்பாக இருக்க வேண்டும், உளம் சுகாதாரமாக இருக்க வேண்டும். இந்த தகவலை வழங்கிக் கொண்டு நாங்க வருகின்ற வரவேற்கிறோம் செய்தியறை பிரதிநிதியை. வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமோகன். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கு. செய்திகள் எல்லாம் பார்த்தாயிட்டு. ஆமாம், சரி. நேரடியாக நாங்கள் செய்தி பத்திரிகைகளுக்கு போவோம். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை முதலில் நாங்கள் பார்க்கின்றோம். தினக்குரலினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்று. விக்னேஸ்வரனுக்கு புதுடில்லி அழைப்பு, யாழ் நகரில் பணியை ஆரம்பித்து வைத்தார் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி இணைந்து தரும் இந்த சக்தி பிரஸ் ரிலீஸிலே இப்போது நீங்கள் இந்த செய்தியை அழகாக பார்க்கலாம். விக்னேஸ்வரனுக்கு புதுடில்லி அழைப்பு, யாழ் நகரில் பணியை ஆரம்பித்து வைத்தார் என்ற செய்தியை பிரதான தலைப்புச் செய்தி. அதைத் தொடர்ந்து இங்கே இன்னும் ஒரு செய்தி. கனடாவின் பகிஷ்கரிப்பால் எந்த பாதிப்பும் இல்லை, அந்த நாடுதான் தனிமை. பீரிஸ் குறிப்பிட்ட செய்தியாக இருக்கிறது. அந்த நாட்டுக்குத்தான் தனிமை என்று பீரிஸ் கூறிய செய்தியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கூட்டமைப்பு அமைச்சர்கள் தெரிவு என்கின்ற செய்தி இருக்கின்றன. இந்த செய்தியை மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. 30 வருடங்களுக்கு பின்னர் ஒன்று நடக்குதா இருந்தால் அது வரலாற்று முக்கியத்துவம் தானே. ரசூல், உங்கள் கைவசம் இருக்கிறது மிகுதி தகவல்கள், கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஆமாம், நேற்றைய தினம் வட மாகாண முதலமைச்சராக தெரிவான சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வட மாகாண பிரதம செயலாளர் முன்னிலையில் தமது பொறுப்புகளை நேற்று கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டதாக எமக்கு தெரிய கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற அவர்களது கலந்துரையாடல் அல்லது பேச்சுவார்த்தையில் வட மாகாணத்திற்கான 4 அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது வவுனியாவுக்கு கல்வி அமைச்சும், வவுனியாவுக்கு சுகாதார அமைச்சும், மற்றது கல்வி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது முறை கிளிநொச்சி மாவட்டத்திற்கு. அங்கிருந்து ஒரு அமைச்சர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக உள்ளூராட்சி நிர்வாகம் தொடர்பாக மன்னார் மாவட்டத்திலிருந்து ஒருவரும், விவசாயம் தொடர்பான அமைச்சர் யாழ்ப்பாணத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப 4 மாகாணங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. முல்லைத்தீவு அங்கே விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கும் முதலமைச்சர் சில வேளைகளில் அனைத்திற்கும் பொறுப்பாக இருப்பதால் அது குறித்து அவர் கவனம் செலுத்துவார் என்பது. இப்போ இந்த குறிப்பாக கூட்டமைப்பு தலைமை பீடத்தின் தீர்மானத்துக்காக கல்வி அமைச்சராக இருக்கிறார் குருகுலராஜா. இவர் கிளிநொச்சி. இவரை பற்றி சொல்லுங்க. இவர் ஏற்கனவே மாகாண சபைகளிலோ அல்லது அரசியல் பிரதிநிதித்துவத்தில் உள்ளடக்கப்பட்டவர், இல்லாட்டி புதிய முகமா? என்னை பொறுத்தவரையில் ஓரளவு புதிய முகமாகத்தான் தெரிகின்றது. இம்முறை நாம் எதிர்பார்த்ததை விட, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்ட பிரபலங்கள் அல்லாமல் வேறு தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அவர் கல்வி வலயங்களோடு அல்லது கல்வி நிர்வாகத்தோடு, கல்வித்துறையோடு தொடர்பு பட்டிருக்கலாம். அதே சுகாதார அமைச்சராக சத்தியலிங்கம் டாக்டர் வவுனியா சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் உள்ளூராட்சி நிர்வாக அமைச்சராக டெனீஸ்வரன் மன்னார் பகுதிக்குட்பட்டவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஐங்கரநேசன் யாழ்ப்பாணத்திலிருந்து விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று. நான் நினைக்கிறேன் எல்லாம் தேடி கொடுக்கப்பட்டதா, தேடி திட்டமிட்டு, அதாவது பிரச்சனைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் வழி ஏற்படாத வகையில் இந்த தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. தென்னிலங்கையிலிருந்து வந்த தகவல்கள் கூட்டமைப்பு பிளவுபட போகிறதுன்றது செய்தியும், அதே நேரத்தில் கூட்டமைப்பிலே அரசியல் போட்டிகள் இருக்கிற செய்தியும் இதோடு நிறைவு பெறும் போல் இருக்கிறது. ஆமாம், இங்கே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதை போல் அவதானிக்க முடிகிறது. ஆனால் கடந்த வாரம் அளவில் இந்த வட மாகாண அமைச்சரவை சம்பந்தமாக சில சர்ச்சைகள் தோன்றியிருந்தன. இதில் பிரபல அரசியல்வாதிகள், அதாவது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தமது கட்சி சார்பாக ஒரு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும், தாம் கூட்டமைப்பிலிருந்து விலகிக் கொள்வதாகவும், பின்னர் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக சேர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். கூட்டமைப்புடன் இணைந்து செயல்படுவதாக தானே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்ச்சைகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆமாம். எனவே தேர்விலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நுணுக்கமாக செயல்படுகிறது என்று கூறலாம். ஆமாம். சரி, பார்க்கும் அடுத்த செய்தியினை. அடுத்த செய்தி, பொதுநலவாய செயலாளர் இலங்கை அரசின் அடிவருடி
கனடா நேரடி தாக்குதல் என்ற செய்தியாக இருக்கிறது. கனடா புறக்கணித்து விட்டது பொதுநலவாய நாடுகளை. ஆமாம், சில தினங்களுக்கு முன்னர் கனடிய பிரதமர் அறிவித்திருந்தார். அதாவது பொதுநலவாய நாடுகள் அமைப்பிற்கு கனடா வருடந்தோறும் ஒரு தொகையை வழங்கி வருகின்றது. சுமார் 20 மில்லியன் கனடிய டாலர்கள் வரை உதவித்தொகையாக வழங்கி வருகின்றது. இந்த இலங்கை விடயத்தில் கனடா தொடர்ந்தும் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கின்றது. பொதுநலவாய மாநாட்டை புறக்கணித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்தார், இந்த வழங்கும் உதவித்தொகையை மீளாய்வு செய்ய போவதாக. அதே நேரத்தில் இங்கே குறிப்பிடக்கூடிய குற்றச்சாட்டு பொதுநலவாய அமையத்தின் செயலாளர் நாயகத்தின் மீது கடுமையான நேரடி தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது கனடா. இலங்கை அரசின் அடிவரடியாக செயல்படுகிறதா சாடுகிறது. காரணம், அவர் கமலேஷ் சர்மா பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகமாக இருக்கின்றார், அதாவது இந்திய பிரதிநிதியாக. இந்த அடிப்படையில் இந்தியாவும் இலங்கையும் கடந்த சில நாட்களில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது சல்மான் குர்ஷிதின் வருகையுடன். இப்ப இன்னும் கொஞ்சம் முரண்பாடான சில விஷயம் இருக்கு, அதை நாங்கள் பார்க்கலாம். வெளிவிவகார கொள்கை என்று நினைக்கிறேன். மக்கள் ஆணைக்கு கொழும்பு மதிப்பளிப்பது அவசியம். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற பத்திரிகையினுடைய செய்தி, மாகாண சபைகளுக்கு அதிகளவு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலமே இலங்கை தமிழர்களினுடைய உண்மையான பீதிக்கும் கவலைக்கும் தீர்வு காண முடியும் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. மக்கள் ஆணைக்கு கொழும்பு மதிப்பளிப்பது அவசியம் என்று மகுடம் சூட்டி அந்த பத்திரிகை புதன்கிழமை ஆசிரியர் தலையங்கத்தை, அண்மை காலமாக அனைத்து இந்திய பத்திரிகைகளுமே ஆசிரியர் தலையங்கத்தை இலங்கை சார்பாக போடுகிறது. இதற்கு முன்னர் இலங்கையில் பல தேர்தல்கள் நடைபெற்றிருந்தன, பல விடயங்கள் செயற்படப்பட்டிருக்கின்றன. ஆனால் மீண்டும் 77ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு, இந்தியாவினுடைய அழுத்தம் இன்று வரை இந்திய அரசினால் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை இந்திய பத்திரிகையாளர்கள் இனம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போல். அதாவது இந்தியாவின் தொடர்ச்சியான இலங்கை மீதான கரிசனையை இந்த செய்திகள் தாங்கி வருகின்றன. அனைத்துமே தேர்தல் நிறைவேற்றதன் பின்னர் தான் கூடுதலாக பேசப்படுகிறது. நிச்சயமாக. மனித உரிமைகளும் பொதுநலவாயத்தின் தவறுகளும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் பொதுநலவாய உச்சி மாநாட்டை நடத்துவது தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் உறுப்பு நாடுகளில் காணப்படும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரிட்டன் இந்த கார்டியன் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது என்ற செய்தி 6வது பக்க தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. 3 அமெரிக்கர்களுக்கு ரசாயனவியல் நோபல் பரிசு. மார்டின் காப்லஸ், மிச்சல் லெவிட், ஆர்னெத் வார்ஷல் என்கின்ற மூவருக்கு தான். மூவரும் அமெரிக்கா குடியுரிமை, ஒருவர் இஸ்ரேலிய குடியுரிமை, ஒரு பிரெஞ்சு குடியுரிமை, இப்படி ஒவ்வொருவரான இணைப்பு இருக்கின்றது. ரசாயன செயற்பாடு 1970 காலகட்டத்தில் பார்த்தீர்களா இருந்தால் இந்த தாவரங்களில் இருந்து வருகின்ற வாயுக்கள் இருக்கிறது அல்லவா, பார்த்தா தெரியும். இலைகளில் வெளியேறும் ஆவி, ஒவ்வொரு இலையிலிருந்து வெளியேற ஆவிய ரசாயனவியலோடு ஒப்பிட்டு நியூட்டனுடைய பழைய இயற்பியல், அதாவது பௌதிகவியல் விதியை செயற்படுத்திய ஒரு பெருமையை இந்த 3 பேரும் சாருகிறார்கள். இதனால் தான் கணனி மயப்படுத்தப்பட்ட ஆவணங்களை மேற்கொள்வதற்கும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் தற்காலத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக இருக்கிறது என்றுதான் நோபல் சபை இந்த 3 பரிசினை வழங்குகிறது. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், பிரஸ் ரிலீஸ் வருவனே அரசியலை மாத்திரம் பேச முடியுமல்ல, உலகையும் பேசும் செய்திகள் வந்தால். அடுத்து, தமிழருக்கு 13 காட்டி ஏமாற்றி சம்பூரை கைப்பற்ற இந்தியா முயற்சி. ஜெய்தீப் இப்படி சொல்லுது. ஆமாம், சல்மான் குர்ஷித் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் நேற்று நாம் கதைத்துக் கொண்ட விடயம், அறிக்கைகளும் பல்வேறு தரப்புகளும் பல கருத்துக்களை முன்வைக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று. அதன் அடிப்படையில் இந்த கருத்து வந்திருக்கின்றது. அப்ப சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது, இருக்கிற நேரத்தில் பேசக்கூடாது. ஆமாம், நேற்றைய கார்ட்டூன் சித்திரம் ஒன்றிலும் அமைச்சர் விமல் வீரவன்ச அமைதியாக பின்னால் இருப்பது போன்ற ஒரு கார்ட்டூன் நாம் அவதானித்திருந்தோம். அங்கஜனுக்கு ஜனாதிபதி வாழ்த்து என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து, கடவுளின் துணிக்கைக்கு நோபல் பரிசு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நேற்று இயற்பியலுக்காக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு சம்பந்தமாக இன்று ரசாயனவியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கடவுளின் துணிக்கைக்கு நோபல் பரிசு என்ற செய்தி தினக்குழு பத்திரிகை ஆசிரியர் தலையகம். நம்மை போன்று பத்திரிகையாளரும் சிந்திக்கின்றார்கள் போல். ஆமாம், பத்திரிகையாளர்கள் எப்பொழுதுமே நடைமுறை விடயங்களுடன் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றவர்கள். அதிகமாக எனது பலமே செல்வது, சக்தி விரயமாவது இந்த விஷயத்தை பேசித்தான். மேசைக்குள்ளே பொழிஞ்சிட்டார் யானை பாகன். ஆமாம், தமது அதிகாரங்களை உயர்ப்பு இடத்திடம் கையளிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர். கல்லுக்கள் அடி விழுந்து கொண்டிருக்கு, 3 சீட் வறுமையா இருக்கு. சரி, பாப்போம். பிரதீபினுடைய கற்பனை இது என்ன சொல்லுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இதை பற்றி நாங்க இனி அதிகமாக சொல்லி என்ன இருக்கு, இதுக்கு மேல அவர் வெளியில போறதுதான் அவற்றை சிறப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளியினுடைய
பிரதான தலைப்பு. டெல்லியின் நிலைப்பாட்டில் உடன் மாற்றம் அவசியம், மஹிந்தவின் தெரிவுக்குழு கதை சாத்தியமாகாது என்கிறது கூட்டமைப்பு. தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு தீர்வை முன்வைப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இல்லை. எனவே இலங்கை தொடர்பான தனது கொள்கையில் இந்தியா உடன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பு பங்கேற்றால் மட்டுமே இனப்பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்று ஜனாதிபதி மஹிந்த கூறுவது நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயமாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்ட இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் நேற்று முன்தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சந்தித்து கலந்துரையாடிய போது 13வது திருத்த சட்டத்தை இலங்கை அரசு முழுமையாக அமல்படுத்தி அர்த்தமுள்ள அதிகார பரிவூடாக இனப்பிரச்சினைக்கு வெகு விரைவில் தீர்வை காண வேண்டும் என்று இந்திய அரசு இதில் உறுதியாக இருக்கிறது என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கு ஜனாதிபதி மஹிந்த பதிலளித்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசு நியமித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் பங்கேற்பால் மட்டுமே இனப்பிரச்சினைக்கு வெகு விரைவில் தீர்வை காணலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த பதில் தொடர்பில் நேற்று சுடரொலியுடன் கருத்து தெரிவித்த போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறிய கருத்தாக இந்த செய்தி இருக்கிறேன். முழுக்க பார்த்தனா இந்த செய்தியில் ஒரு மயக்கம் இருந்தது. இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் நேரடியாக தமிழ் கூட்டமைப்பு இப்படி சொல்லிச்சாண்டுதான் நான் கேள்வி கேட்க பார்த்தேன். ஊடகவியலாளர் நாங்க அதை கேட்கத்தானே வேணும். இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு சொல்ல இல்ல, பத்திரிகைக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதாவது நேற்றைய தினம் தமது நல்லெண்ண வெளிப்பாட்டை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்த கருத்து பிரசுரமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டெல்லியின் நிலைப்பாடு மாற்றம் தேவை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. அதாவது இதில் பல விடயங்கள், இதுல அரசியல் நகர்வுகளை பார்க்க வேணும். வெளிவகார அமைச்சர் வரும்போது கோடிங் த ரூல் என்று சொல்லப்படுகின்ற அட்டவணைக்கு உட்பட்ட விடயங்கள் பேசப்படும். சென்றவுடன் தமது உணர்வுகள் எல்லாம் கசியப்படும் ஊடகங்களுக்கு. மக்களும் இதை கொஞ்சம் கூடுதலாக அவதானிக்க வேண்டும். இதே விஷயத்த வெளிநாட்டு அலுவலக அமைச்சர்களிடம் சொன்னால் அதன் மூலம் ஏதாவது தீர்வை பார்க்கக்கூடிய. ஆனால் தொடர்ச்சியாக இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தம், அதில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்கள் மற்றும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு, இவை இரண்டு தொடர்பாகத்தான் தற்பொழுது கருத்துகள் ஒன்றுக்கொன்று முரணாகவும் சாதகமாகவும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நேரடி பதில்கள் தெரிவிக்கப்படாத நிலையையும் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அதான் வருகிறது.